கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல பயங்கரமான கஷ்டங்களை கொடுத்து படாத பாடுபடுத்தி இப்போ பாக்கியத்துக்கு போயிருக்கிறது. பாக்கியத்துக்கு போய் அதாவது சனி பயிற்சிக்கு அப்புறம் கடகராசி அன்பர்களுக்கு பெருமூச்சு விட்டார்கள்னு சொல்லலாம். நல்ல ஒரு சந்தோஷமா போயிட்டு இருந்த காலத்துல திடீர்னு வக்கரம் அடைந்தது. அதனாலதான் ஏதாவது குழப்பம் வந்துருமோன்னு கடகராசி அன்பர்களுக்கு ஒரு பயங்கரமான குழப்பம் இருக்குதானே செய்யும். ஆனா பாக்யஸ்தானத்தில் அவர் வக்கரம் அடைகிறது என்பதை, வக்கரம் என்றால் நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது பின்னோக்கி நகர்தல் என்பது. ஏற்கனவே ஒரு மந்த கிரகமாக இருக்கிறாரு, பின்னோக்கி நகர மாதிரி என்னும் போது இந்த நம்ம ஆரம்பத்தில் என்னென்ன வேலைகளை பாதியில் விட்டுட்டோமோ அதெல்லாம் ஸ்பீடு பண்ணுவார். அதுக்காக தான் உங்களுக்கு சனி வக்கரகதி என்பதை ஏற்படுகிறது. இது பாக்யாதிபத்தியம். இந்த மாதிரி யோகக்காரருக்கு ரிஷபராசிக்கு யோகம், துலாம் ராசிக்கு யோகம், இந்த மாதிரி ஒரு நல்ல ஆதிபத்தியங்கள் சிறப்பு அவர் எடுத்துக்கிட்டாருன்னா நிச்சயமா மிகப்பெரிய நன்மை உறுதியாக கொடுப்பார். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆகி இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு இந்த கடகராசி நம்மளுக்கு பாக்கியஸ்தானத்தில் அவர் வக்கரம் அடைகிறார். அதனால்தான் தந்தை ஆரோக்கியத்தில் ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது வக்கரம் அடையும் போது. அங்கே இல்லை நீண்ட வருஷங்களா தந்தை பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்குது, அது இப்போ தீர்வு பண்றதுக்கு உண்டாகின ஒரு காலமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆக இந்த சனிப்பை வக்கர பயிற்சி என்பது என்னென்ன பெண்டிங் இருக்கிறதோ அந்த பெண்டிங் ப்ராப்ளம்ஸ் பூரா சால்வ் பண்றதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான டைம்.